ஹலோ எவ்ரி ஒன். இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். என்னென்னா, இது வந்து பிடிஎஸ் மெம்பர் வச்சு நான் இந்த ஸ்டோரி எழுதலை. இது மை ஓன் ஸ்டோரி. ஆனால் நம்ம இமேஜின் பண்ணிக்கிறதுக்காக அந்த பிடிஎஸ் மெம்பரை நான் வச்சுருக்கேனே தவிர, இது பிடிஎஸ் மெம்பரை நான் ஷிப் பண்ணுறேன், அவங்கள வச்சு நான் ஸ்டோரி எழுதுகிறேன் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அதனால தான் என்னோடய ஸ்டோரியில் அவங்க நேமை கூட நான் யூஸ் பண்ணாமல் ஆதி, நிவின் அப்படின்ற கேரக்டர் நேம்ஸ் நான் கொடுத்துருக்கேனே தவிர, இது வந்து என்னோடய கேரக்டர் இப்படி தான் இருப்பாங்க, அப்பீரியன்ஸாக நம்ம பார்க்குறதுக்கு இப்படி தான் இருப்பாங்கன்றதுக்காக தான் நான் அவங்களோட ஃபோட்டோ யூஸ் பண்ணிருக்கேன். அவங்கள மாதிரி இருப்பாங்கன்னு சொல்கிறதுக்காக தான் அது நான் யூஸ் பண்ணியிருக்கேனே தவிர, நான் பிடிஎஸ் மெம்பர்ஸை வச்சு தான் எழுதுகிறேன், நான் அவங்கள ஷிப் பண்ணி தான் நான் இது எழுதுறேன்னா நீங்கள் யாரும் எதுவுமே நினச்சிக்க வேண்டாம். நான் அப்படி எதுவும் பண்ணலை. என்னோடய கேரக்டர்ஸ் பார்க்க இப்படி தான் இருப்பாங்க, நம்ம இமேஜின் பண்ணிக்க ஒரு ஆள் தேவைப்படுவாங்க இல்லையா, அவங்கள தான் நான் பிடிஎஸ் மெம்பர்ஸை நான் வந்து யூஸ் பண்ணுறேனே தவிர, நான் ஷிப் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு எதுவுமே கிடையாது. ஓகேவா? இப்போ நம்ம அப்படியே கதைக்குள்ளே போகலாம். கதையை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ என்ன ஆகுதுன்னா, நான் சொன்னேன் இல்லையா, ஆதி வீட்டில் ஒரு ரூம்லேருந்து மூவிங் சவுண்ட் ஹெவியாக வந்துட்டுருக்குன்னு. இப்போ நம்ம அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மூவிங் சவுண்ட் ஹெவியாக கேட்குது. என்னடா இது மூவிங் சவுண்ட் இவ்வளோ ஹெவியாக கேட்குது, எங்கே கேட்குதுன்னு போய் பார்த்தா, ஆதி இருந்தான் இல்லையா காலையில், அந்த ரூமுக்கு பக்கத்து ரூம்லேருந்து கேட்குது. அப்படியே மெதுவாக உள்ளே போனால் ஆதி நிவியும் இன்டிமெண்ட்டாக இருக்காங்க. ரொம்ப ஷாக்கான விஷயம் என்னென்னா, எனக்கு காலையில் வரைக்கும் நம்ம பார்த்த வரைக்கும் அவங்க 2 பேரும் ஒரு பாஸ் எம்ப்ளாயி அந்த மாதிரி கூட சொல்ல முடியாது. இவங்க ரிலேஷன்ஷிப் எப்படி நான் டிஃபைன் பண்ணுறதுனே எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு ஸ்டேஞ்சரும் கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, பாஸ் ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. ஆனால் வந்து நிறைய ப்ரொஃபஷனலாக பேசிக்கிட்டாங்க. நம்ம ப்ரொஃபஷனல் கூட இருக்கவங்கக்கிட்ட நம்ம பேசுவோம் இல்லையா, இதை நீ இப்படி பண்ணு, இதை நீ அப்படி பண்ணலாம், நீ இதை இப்படி பண்ணியிருக்க அப்படின்றது கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக பேசுவோம் இல்லையா சில பேர்கிட்ட. அந்த மாதிரி தான் 2 பேர் டாக்குமே இருந்துச்சு. அப்படியே பார்த்தா அவங்க இன்டிமேட்டாலாம் இருந்து முடிஞ்சு ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் இப்போ என்ன நடக்குதுன்னா, ஆதி பாட்டிட்டு அந்த இன்டிமேட்டாக இருந்திருக்காங்க, அதை பற்றி கொஞ்சம் நேரம் பேசுவாங்க. அப்படி இப்படின்னு பார்த்தா எதுவுமே கிடையாது, ஒரு நத்திங். அது என்னமோ அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கணுன்ற மாதிரி இப்போ சம்டைம்ஸ் ஸ்டேஞ்சர் கூட ஒன்றா இருந்துட்டு அது முடிஞ்சோடனே அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி அடுத்த வேலையை பார்ப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அவன் பாட்டுட்டு எஞ்சி ஃப்ரெஷ் ஆகுறான். அது ஃப்ரெஷ் ஆகிட்டு அவன் பாட்டில் ஏதோ ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். அதே மாதிரி தான் நிவின் ஃபேஸில் நோ எக்ஸ்ப்ரெஷன். அவன் இப்படி பண்ணுறான், நம்ம கூட ஒன்றா இருந்திருக்கான் அப்படின்ற எந்த எக்ஸ்ப்ரெஷனும் கிடையாது. ரொம்ப நார்மலாக என்னவோ இது ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு விஷயம் ஆதி அப்படின்ற மாதிரி அவனும் ரொம்ப நார்மலாக அவன் அப்படியே கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுக்கிறான். அவனும் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அவன் போட்டு வந்த க்ளாத்ஸ்லாம் போட்டுட்டு அவன் என்ன சொல்லணும், காசு ஒழுங்கு மையம் நீ அக்கௌண்ட்டில் போட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கிட்டு ஒரு 10:30 இருக்கும். அப்போல்லாம் கீழே இறங்கி அவன் பைக் எடுத்துகிட்டு அவன் வீட்டுக்கு கிளம்பிட்டான். அப்படியே கொஞ்ச நேரம் நான் தன்னாகி பார்த்துட்ருக்கேன், என்னடா பண்ணுறீங்க 2 பேரும், என்ன நடக்குது இங்கே? நான் காலையில் பார்த்ததுக்கும் இப்போ பார்க்கறதுக்கும் சம்மந்தமே இல்லையே. இதனால தான் வந்து நிவினோட பிரதர் வந்து ஆதியை பார்த்தா டென்ஷன் ஆகுறானான்னு கூட ஒரு நிமிஷம் யோசிச்சிட்டேன். விட்டுருமா? இப்போ அப்படியே ஸ்கிப் பண்ணி நெக்ஸ்ட் டே மார்னிங் காட்டலாம். யார் வீட்டிலன்னா நிவினோட வீட்டிலேருந்து நம்ம பார்க்கலாம். நிவின் வீட்டில் என்ன நடக்குதுன்னா, அவன் நார்மலாக எப்பயும் போல் தூங்கிட்டு இருக்காங்க. அவன் பிரதர் வந்து கிச்சனில் ஏதோ உருட்டிகிட்ருக்கான். இவனுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. இருந்தாலும் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், ஏன்னா இன்றைக்கி வந்து அவனுக்கு ஸ்போர்ட்ஸ் டே சொன்னோம் இல்லையா, அதனால் நம்ம ஸ்கூலுக்கு போகணும். இவன் ஏஞ்சி போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து அதுக்கிட்டே அவன் தம்பி பிரதர் ஃப்ரெஷ் ஆகிட்டான். அவன் கிச்சனில் இன்னும் ஏதோ உருட்டிகிட்ருக்காங்க. இவன் போயிட்டு சரி நகரு, படிச்சியா, நீ 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற அப்படி இப்படி எப்பயும் இப்போ நார்மலாக இந்த 12th 10th நம்ம வீட்டில் பசங்கன்னா நம்ம இப்படி புலம்புவோமோ அதே சேம் ப்ராப்ளம் அவன் பிரதருக்கு அங்கே நடக்குது. அவங்க என்ன வந்து படிச்சியா, ஒழுங்காக படிக்கணும், இந்த மாதிரிக்கு தான் நம்ம லைஃப் லாங் வரும், அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசுகிறான். அவனுக்கு டென்ஷன் ஆகுது. ஏன்னா தினைக்கும் இதை கேட்குறான். ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகுது. அண்ணா ப்ளீஸ், இன்னும் நல்லா தான் படிப்பேன்னு உனக்கும் தெரியும், எதுக்கு நீ சும்மா டார்ச்சர் பண்ணுற அப்படின்ற மாதிரி அவன் என்ன பண்ணான்னா, போய் நான் ஸ்கூலுக்கு கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி அவன் ரூமுக்கு போய் அவன் கிளம்ப ஆரம்பிச்சிடான். இந்த பசங்களே இப்படி தான் அப்படின்ற மாதிரி நிவின் ஒரு பக்கம் புலம்பிகிட்ருக்கான். புலம்பிட்டு என்ன பண்ணுறான்னா,
அவனோட வேலையை அவன் பார்த்துட்ருக்கான் கிச்சனில். இந்த பக்கம் ரூம்குள்ளே போனவன் செம்ம டென்ஷனாக, ஏன் தான் இந்த அண்ணன் இப்படி பண்ணுறானோ? 10th படிக்கும்போதும் அப்படி தான் பண்ணாங்க, இப்போ 12th படிக்கிறான், அப்பயும் அப்படி தான், நல்லா தான் படிக்கிறேன், இவனுக்கு என்ன தான் பிரச்சனையும், இதை சொல்லணும்னா உனக்கு தூக்கமே வராதா அப்படின்ற மாதிரி இவன் ஒரு பக்கம் கிளம்பிட்டு அப்படியே கிளம்பிட்டு இருக்கும்போது அவன் வந்து அவங்க ஸ்கூலில் வந்து ஸ்போர்ட்ஸ் டேக்கு வந்து பேம்ப்ளெட் அடிச்சிருப்பாங்க. அதை வந்து அப்படியே கொஞ்சம் ஏக்கமாக பார்க்குறான். ஏன்னா இவனுக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, அதனால இவனால் வேகமாக நடக்க முடியாது, வேகமாக ஓட முடியாது. நம்ம நார்மலாக பண்ணுற எந்த விஷயமும் அதிகமாக பண்ண முடியாது. ஏன்னா ப்ரீத் இஷ்யூ வரும். சம்டைம்ஸ் ரொம்ப ஹெவியாக பண்ணிட்டேன்னா லைட்டாக ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்து ஃபெயிண்ட் ஆகி கீழே விழுந்துடும். அதனால சின்ன வயசுலேருந்தே நீ இது பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, ஒரு மாதிரி இது பண்ணால் அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும், அது பண்ணால் உடம்பு சரியில்லாமல் போயிடும், அப்படி இப்படின்னு சொல்லியே அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் நிறைய மெடிசன்ஸ் அவனுக்கு வந்து ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்கிறதுனால நிறைய மெடிசன் வந்து சின்ன பிள்ளையிலேருந்து கொடுத்து அவன் சாப்பிட்டு அவனுக்கு ஒரு மாதிரி இந்த வாழ்க்கை ஏன்டா வாழ்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ரொம்ப ப்ரெஷரில் தான் இருக்கான். அவனுக்கு 12th எக்ஸாம், பப்ளிக் எக்ஸாம் இருக்குது, அது ப்ரெஷர், அப்புறம் இந்த மெடிசன் சாப்பிட்றது, அப்புறமா நிறைய கண்ட்ரோல் பண்ணுறது. இந்த டீனேஜ் பசங்களை கண்ட்ரோல் பண்ணாவே அவங்களுக்கு பிடிக்காது இல்லையா, அந்த மாதிரி அந்த டீனேஜ் வயசில் இருக்க அது ஒரு பக்கம் எல்லாமே இவனை சுற்றி ஒரு மாதிரி ப்ரெஷரில் இருக்கிற மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது. வேறு வழியே இல்லை அப்படின்ற மாதிரி டேப்லெட்ஸ்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு அவங்க ஸ்கூலுக்குலாம் கிளம்பி பேக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து வெளியே வந்து உட்காரோம். அவங்க அண்ணனும் சமைச்செல்லாம் முடிச்சுட்டு, சரி இன்றைக்கி வந்து உனக்கு தெரியும் உன் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஸ்போர்ட்ஸில் இருக்காங்க, நீ ஒன்றும் ஸ்போர்ட்ஸில் இல்லை, ஓவராக போயிட்டு எதுவும் கலாட்டா பண்ணாத, சண்டை போடாதீங்க அப்படி இப்படின்னு நிறைய. என்ன ஸ்போர்ட்ஸ் டே வரும்போது ஆப்போசிட் டீமில் வந்து ஒரு டீமுக்கு இவன் சப்போர்ட் பண்ணானா ஆப்போசிட்டில் வேற ஒரு டீமுக்கு சப்போர்ட் பண்ணுவான் இல்லையா. ஏன்னா நீ ஏன் டீம் எப்படி அப்படி சொல்கிறேன்னு சொல்லிட்டு சண்டை வரும்ல, அதெல்லாம் எதுவும் போடக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து நிவின் வந்து சொல்லிகிட்ருக்கானா பிரதர். ஓகே 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 எல்லாத்தையும் மண்டை ஆடிட்டு இருக்கான். அவன் ஓகேன்னு கூட சொல்ல அப்படின்ற மாதிரி மண்டை ஆடிட்டு இருக்கான். இவனும் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சு சரி சாப்பிடு அப்படின்னோடனே இவனுக்கு சாப்பிட்ற மூடியே போயிடுச்சு. இவ்வளோ நேரம் திட்டிட்டு இப்போ சாப்பிட்டேன்னா யாருக்கு சாப்பிட முடியும், அவனுக்கு சாப்பிட்ற மூடியே போயிடுச்சு. இருந்தாலும் சாப்பிடாமல் போனால் அன்னத்தை இதுக்கும் திட்டுவோம் அப்படின்ற மாதிரி அவன்லாம் சாப்பிட்டுட்டு என்ன பண்ணான்னா அவன் வந்து கிளம்பிட்டாங்க. ஒரு 8:30 இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். கிளம்பி வெளியே வந்துட்டாங்க. ஒரு செம்ம பைக்குன்னு சொல்லிட்டு ஒரு நார்மல் பைக்கு, நம்ம பல்சர் மாதிரி வச்சுக்கோங்களேன், பல்சர் பைக் மாதிரி இருக்குது. அதை பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டுருக்கான். நிவினோட பிரதர் நின்றுட்டுருக்கான். நின்று அப்படியே பார்த்துட்ருக்கான். என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி நிவின் வந்து வீட்டெல்லாம் கூட்டிகிட்டு வந்து பின்னாடி வந்து நிற்கிறான். இன்னொருண்ணா உனக்கு தான் பைக் ரேஸ் பிடிக்கலாம், நீ ஏன் போகிறதில்ல அப்படின்னோடனே பாரு அதுக்குள்ளே எனக்கு டைம் இல்லை அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லி சமாளிச்சுட்டு இவனுங்க 2 பேரும் போயிட்டு ஸ்கூலில் வாசலில் இவனை ட்ராப் பண்ணும்போது கரெக்டாக நிவின் பிரதரோட ஃப்ரெண்ட் வந்து நிற்கிறானா. ஹாய் மச்சான் என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸை பார்த்தோன்னே ஒரு மாதிரி வைபாக பேசிக்கிறாங்க. அப்புறம் பக்கத்துலேயே நிவின் ப்ரோ நிற்கிறோன்னே நின்னோடனே நிவினோட பிரதரோட ஃப்ரெண்டு வந்து வணக்கம் வச்சு அண்ணா எப்படி இருக்கீங்க அப்படி இப்படின்னு ஒரு ஃபார்மாலிட்டிஸ்க்கு நம்ம கேட்போம் இல்லையா, அந்த மாதிரி அந்த பையனை கேட்குறான். சரிடா இவனை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோ, உன்னோட கண்ணு எப்பவுமே இவன் மேலே இருக்கணும் அப்படின்னோடனே கவலையே படாதீங்க, என் கண்ணு எப்பவுமே அவன் மேலே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி வியர்டாக சொல்கிறான்னா. இதை வந்து நிவின் பிரதர் பார்த்துட்டு ஐயோ சரியானது அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே திட்டிகிட்ருக்கான். என்ன இவனுங்களுக்குள்ளே என்ன ஒன்றும் புரியல, ஒரு மாதிரி திட்டிகிட்டு இருக்கானா. சரி போங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இவனை ட்ராப் பண்ணிவிட்டு இவன் வண்டி எடுத்துகிட்டு எங்கேயும் போயிட்டுருக்கான். எங்கே போகிறான்னு பார்த்தா ஒரு வந்து மெக்கானிக் ஷாப்பு. அவன் வண்டி நல்லா ஓடிட்டு வந்துச்சு. மெக்கானிக் ஷாப்புக்கு எதுக்கு வந்திருக்கான்னு பார்த்தா இவன் அங்கேயும் வேலை பார்த்துட்ருக்கான். எந்த மாதிரி மெக்கானிக் ஷாப்னால் இந்த ரேஸ் காரு, ரேஸ் பைக்கு இதெல்லாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப குவாலிட்டியான ஒரு மெக்கானிக் ஷாப். அந்த மெக்கானிக் ஷாப்பே அது மெக்கானிக் ஷாப்புன்னு சொல்லவே முடியாது, அப்படி ஒரு மெக்கானிக் ஷாப். எப்படின்னா வெளியே பெரிய கேட், அதுக்குள்ளே விஐபிஸ் மட்டும்தான் அலோட், விஐபி கார்ஸ் மட்டும்தான் அலோடு. ஒரு 2.5 கோடி 3.5 கோடி வண்டி மட்டும்தான் உள்ளேயே அலோடு. அந்த ரிப்பேர் பார்க்குறதுக்கே அவ்வளோ காஸ்ட்லியான கார் பைக்ஸ் மட்டும்தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. அங்கே வந்து இவன் வந்து வேலை பார்த்துட்ருக்கானா. அப்படியே நம்ம கட் பண்ணி ஆதியோட சைடு பார்த்தோம்னா ஆதிக்கு வந்து ஒரு காலையிலே ஒரு லெட்டர் சொல்லலாம், லெட்டர் ஒன்று வந்துட்டுருக்கு. அதை வந்து அவன் ஃப்ரெண்டு வந்து கையில் விசிறிச்சிக்கிட்டே எப்படி சொல்கிறதுன்னா
ஒரு மாதிரி ஆட்டிக்கிட்டே எடுத்துகிட்டு வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து காலிங் பெல் வந்து அடிச்சிட்ருக்கான். இவன் கரெக்டாக ஏதோ எழுந்துச்சி எழுதிட்டுருக்கான். அவனுக்கு டென்ஷன் ஆகுது. எவன் தான் இப்படி காலையில் என்ன டென்ஷன் பண்ணுறதோ, இன்னைக்கு ஒன்றும் நம்ம நிவினை வர சொல்லி அப்படின்ற மாதிரி இவன் வந்து பார்க்கலாம். ஏன்னா நிவின் வந்து இவன் கூப்பிடாம அவன் வரமாட்டான். அப்படி பார்த்துட்ருக்கானா அவனுக்கு டென்ஷன் ஆகுது. டென்ஷன் ஆகிட்டு அப்படின்ற மாதிரி அவன் எழுதிட்டு இருந்ததை பாதியிலே வச்சுட்டு கீழே வந்து பார்த்தா அவனோட ஃப்ரெண்ட் நிற்கிறான். அவன் ஃப்ரெண்டை பார்த்து சமமரம், உனக்கு தான் பாஸ்வேர்ட் தெரியல, போட்டு உள்ளே வர வேண்டியது, எதுக்கு சும்மா என் டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன்னு ஒரு மாதிரி ரூடாக சொல்லிட்டு இருக்கான். இன்றைக்கும் எப்படி இருக்கான்னா செம்ம மெஸ்ஸியாக தூங்கி ஏஞ்சி அவன் வாஷ்ரூம் கூட போல விளக்குது. அப்படி ஒரு மெஸ்ஸி ஹேரு, அந்த தூங்கும்போது போட்டுருப்போம் இல்லையா நைட் ட்ரெஸ், அதோடையே இருக்கானா. அவன் ஃப்ரெண்டு பார்த்துட்டு அட்லீஸ்ட் ஃபேஸ் வாஷ் ஆச்சு பண்ணிட்டு வரலாம்லடா அப்படின்ற மாதிரி அவன் திட்டுறான். திட்டினோடனே இங்கே பாரு, நான் எனக்கு ஒரு சூப்பர் கதை வந்துட்டு இருந்தது, அதை கொஞ்சம் டெவலப் பண்ணலான்னு உட்காந்தேன், அதுக்கிட்ட நீ வந்து கெடுத்துட்ட அப்படின்ற மாதிரி. இந்த ரைட்டர்ஸ்க்கெலாம் தெரியும், ஒரு ஸ்டோரி வந்து டக்குன்னு அவங்க எழுத முடியாது. அதேமாதிரி அடுத்தடுத்து டக்கு டக்குன்னு அடுத்தடுத்த ஸ்டோரி அவங்க எழுத முடியாது. ஒரு ஸ்டோரி வந்து எழுத ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா அது வந்து எப்போ வேணால் அதை டெவலப் பண்ண தோணும். சம்டைம்ஸ் மணிக்கணக்காக உட்காந்துருந்தா கூட அந்த ஸ்டோரி வந்து லைன் கிடைக்காது. அந்த மாதிரி வந்து பிரச்சனை வந்து இந்த ஆத்தர்ஸ்க்கு நிறைய பேர் இருக்கும். நானுமே அப்படி தான். சம்டைம்ஸ் வந்து ஒரு ஸ்டோரி எழுதிட்டே இருப்பேன், அதுக்கப்புறம் அது எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்னு தெரியாது. அதுக்கிட்டே வேறு ஒரு ஸ்டோரி ஞாபகம் வரும். சரி அது எழுதலான்னு பார்த்தா இது பாதி எழுதிட்டே இருக்கும்போது வந்து ஃபஸ்ட்டு எழுதின ஸ்டோரியோட மீதி பாதி வரும். இந்த மாதிரி ஒரு எப்படின்னா கன்ஃபியூஷனில் தான் ஓடும். சம்டைம்ஸ் மணிக்கணக்காக உட்காந்து எழுதணும்னு தோணும். ஆனால் உட்காந்துட்டுருப்ப ஒரு கண்டென்ட்டும் வராது, ஒரு ஸ்டோரி லைனும் வராது. எனக்கு டென்ஷன் ஆகும். ஏன்டா இவ்வளோ நேரம் நான் எழுதணும்னு உட்காந்துட்ருக்கேனே, ஒரு ஸ்டோரி லைன் கூட தோணலை அப்படின்ற மாதிரி எனக்கே என்னை பார்த்து திட்டிக்கணும்னு தோணும். எனக்கு கூட அப்படி தான் தோணும். இந்த மாதிரி வந்து யார் நம்ம ஆதி வந்து அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிகிட்ருக்கான், அவனுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னானே. எனக்கு யார் உங்கள் அப்பா அனுப்பிச்சிருக்காரா, என்னை தூக்க சொன்னாரா உன்னோட இதுலேருந்து, ஏன்னா பப்ளிஷ் கம்பெனி இருக்கு இல்லையா, பப்ளிஷ் கம்பெனிலேருந்து என்னோடய ரைட் பண்ணுற புக்ஸு இதெல்லாம் கதையெல்லாம் தூக்க சொன்னார் அப்படின்னு. சரி எங்கள் அப்பாக்கே தெரியும் உன்னை வச்சு தான் நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறோன்னு, அதனால் அப்படி ஒரு விஷயத்தை எங்கள் அப்பா செய்யவே மாட்டார். அப்புறம் என்ன, லேண்ட் எதுவும் நான் வாங்கலை, எல்லா பில்ஸும் கட்டிட்டு தான் இருக்கேன், வேறு என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி அவனுக்கு தெரியல. ஏன்னா அவன் எல்லாமே அவனோட சைட்லேருந்து அவன் ப்ராப்பராக பண்ணிகிட்ருக்கானா, என்னவா இருக்கும், எதுக்கு இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்ற மாதிரி அவனுக்கு தெரியல. அவன் என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கானா. அப்போ வந்து அவன் ஃப்ரெண்ட் சொல்கிறான், ஒன்றும் இல்லை உன்னோட கிராணியை வந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு. அவனுக்கு கொஞ்சம் கோபம் வருது. என்னது என் கிராணியா, என்ன எழுதி அமைச்சிருக்காங்க, சத்தியமாக நான் பிரிக்கலப்பா அப்படின்னு ஆதியோட ஃப்ரெண்டு சொல்கிறான்னா. அது கேட்டோடனே ஆதிக்கு டென்ஷன் ஆகுது. என்ன தான் உங்களுக்கு பிரச்சனையோடா, எப்போ பாரு என்னை நோண்டிகிட்டு இருக்கதே உங்கள் வேலை, நான் தான் உங்கள் ஃபேமிலி விட்டு வெளியே வந்து ரொம்ப வருஷம் ஆச்சுல, எதுக்கு தான் இப்படி பண்ணிகிட்ருக்காங்களோ. ஓகே டார்லிங் அப்படின்ற மாதிரி சொன்னேன். வாய்மோடு டார்லிங் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் இந்த காலையிலே ரொம்ப ஒரு மாதிரி இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூலெலாம் சண்டை வரும்ல, ஏன் நீ எது சொன்ன, நான் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி கேஷுவலாக அவனுக்கு சண்டை போட்டுகிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. சரி ஓகே சீரியஸாக பேசலாம் அப்படின்ற மாதிரி ஆதியோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லணும். உனக்கு உங்கள் கிராணி இத்தனை வருஷம் கழிச்சு லெட்டர் எழுதியிருக்காங்கன்னா கண்டிப்பாக முக்கியமான விஷயமாக தான் இருக்கும், என்னென்னு கொஞ்சம் பிரித்து தான் பாரு அப்படின்னோடனே, சத்தியமாக எனக்கு மூடு கிடையாது. நான் உங்ககிட்ட போய் ஒரு ஹெல்ப்பு கேட்டேன், எப்போ தெரியுமா, எனக்கு ஒரு 12 வயசு 13 வயசு இருக்கும் போது. அப்போல்லாம் அவங்க பண்ண மாட்டேன், நீ சாதிச்சாதான் பண்ணுவேன் அப்படின்னாங்க. இப்போ நான் சாதித்தோடனே அவங்களே கூப்பிட்டு ஏதோ ஹெல்ப் கேட்க போகிறாங்க, நான் எதுக்கு பண்ணணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப கொஞ்சம் கோவமாக சொல்கிறானா. சரிடா என்ன எழுதியிருக்காங்களான்னு சரி படித்து பார்க்கலாம், எனக்கு கொஞ்சம் க்யூரியஸாக இருக்குது. ஏன்னா ரொம்ப வருஷம் நீ ஸ்கூல் படிக்கும் போதே அவங்க ஃபேமிலி விட்டு வெளியே வந்த, அதுக்கப்புறமா இந்த லெட்ரு இவ்வளோ வருஷம் கழிச்சு வந்துருக்குல்ல, அதனால் கொஞ்சம் க்யூரியஸாக இருக்குது, என்ன இருக்குன்னு கொஞ்சமாக படித்து பார்க்கலாமா அப்படின்னோடனே, சத்தியமாக எனக்கு வேண்டாம், எனக்கு இதை பற்றி படிக்கணும் அதை பார்க்கணுன்றதே எனக்கு ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு ஒரு தேவைன்னா யாரும் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு மட்டும் நம்மளுக்கு தேவைன்னா நம்ம போய் ஓடி போய் செய்யணுமா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கான்லேயும் பேசிகிட்ருக்கேன். நான் ஃப்ரெண்டு மட்டும் ஒரு வாட்டி பிரித்து பார்க்குறேன்னா நீ ஹெல்ப் கூட பண்ணுவானே, பிரித்து படிச்சுட்டு எடுத்து வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னேன். எனக்கு அது ஒன்றுமே தேவையில்லை அப்படின்ற மாதிரி இவன் ரொம்ப கோவமாக சொல்கிறேன்னா, சரி இதுக்கு மேலே எனக்கு கன்வின்ஸ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அதோட ஃப்ரெண்டும் சொல்லிவிட்டு
சரிடா இது நல்லா வர முடியல, இப்போ கூட நான் அந்த கதையை படிக்கிறேன் அப்படின்னோடனே இவன் கொஞ்சம் ஹாப்பி ஆகிறான். ஏன்னா வந்து இவனுக்கு வந்து அதான் சொன்னேன் இல்லையா, இவனுக்கு வந்து ரிவ்யூ பண்ணி கொடுக்குறது நிவினும் ஃப்ரெண்டும் மட்டும்தான். நிவின் வந்து நேற்று ரிவ்யூ பண்ணி கொடுக்குறான் அவனோட கதையை. வந்து ஃப்ரெண்டுக்கிட்டேயும் அந்த ஸ்டோரியே கொடுக்கலான்னு சொல்லிட்டு வாடா மேலே இருக்குது எழுதி வச்சுருக்கேன், நீ அதை படி நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி இவங்க மேலே போகிறாங்க. இவன் போய் அந்த கதையை 3 பேப்பர் எழுதுனா சொன்னோம் இல்லையா, அந்த கதையோட சுருக்கம் அதை அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட எடுத்து கொடுத்துட்டு இவன் ஆஸ் யூஷுவல் போய் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டான். அந்த கதையை படித்த அவன் ஃப்ரெண்டுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த ஸ்டோரி. ஏன்னா இது வரைக்கும் எழுதின ஸ்டோரியில் எப்பயும் போல் ஒரு நார்மல் லவ் ஸ்டோரி, அப்புறமா வந்து டிடெக்டிவ் ஸ்டோரி, மிஸ்ட்ரி ஸ்டோரி, இந்த மாதிரி நிறைய எழுதியிருக்கான், நிறைய ஜேர்னலில் எழுதியிருக்கான். ஆனால் இந்த மாதிரி ஒரு அடல்ட்டுன்னு கூட சொல்ல முடியாது, எப்படி சொல்கிறது, ஒரு ஓல்டேஜில் இருக்கவங்க, ஓல்டேஜ்னு சொன்னால் கொஞ்சம் தப்பாக தான் இருக்கும், இதுதான் சொல்கிறேன், ஓல்டேஜ் ஒரு 45+ இருக்கவங்க வச்சு ஸ்டோரி எழுதுறதில்ல. இந்த ஃபர்ஸ்ட் டைம் அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்றது இவனுக்குமே கொஞ்சம் புதுசாக இருக்குது. ஏன்னா அவனுக்கு பொண்ணுங்களை பிடிக்காது. பொண்ணுங்க அவன் வாழ்க்கையில் இல்லை, அவன் வேலை செய்கிற இடத்துல பொண்ணுங்க இருக்காங்க. அவன் பொண்ணுங்களை தள்ளி வைக்கணும்னு நினைக்கிற ஒரு பர்சன். ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலையால் பொண்ணுங்களை சுற்றி தான் அவன் வேலையே இருக்குது. அவனுக்கு அவன் ஃப்ரெண்டுக்கு இந்த கதையை படிச்சோன்னா ரொம்ப பிடிச்சிச்சு. அவன் பாத்ரூமில் குளிச்சுட்ருக்கான், ஃப்ரெண்ட் வெளியே நின்றுட்டுருக்கான். அவன் சொல்கிறான், செம்ம சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப அந்த கதை பிடிச்சிருக்கு, இது ரேட்டிங்கே போகலன்னா கூட ஃப்ளாப் பண்ணால் கூட பிரச்சனை இல்லை, இதை ஃபுல்லாத்தையும் நீ எழுதி முடிச்சிடு அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே ஆதிக்கு வந்து பாத்ரூமுக்குள்ளே குளிச்சுட்ருக்கான். அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுச்சுன்னா அவன் ஃப்ரெண்டு எப்போவுமே ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் எப்போவுமே சொல்லுவான். எவ்வளோ நல்ல ஸ்டோரி எழுதி கொடுத்தாலும் ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் எப்போவுமே சொல்லுவான். அப்படிப்பட்ட பர்சன் வந்து இது ஃப்ளாப் ஆனாலும் பரவாயில்ல, இதை நம்ம பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அவனுக்கு ரொம்ப குஷியாகிடுச்சு. அந்த குஷியிலே குளிச்சுட்டுலாம் வந்துட்டு, ஏன்டா அப்படி சொல்கிறேன், உனக்கு எப்போவுமே ப்ராஃபிட் தானே முக்கியம் அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான்னா, ஆமாம் கரெக்டு, ப்ராஃபிட் தான் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம், நம்ம வேலை செய்யறதே சம்பாதிக்கிறதுக்காக தான், அதனால ப்ராஃபிட் தான் முக்கியம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த கதை என்னமோ என்னை இழுக்குதுடா, எனக்கும் வயசாகுது போல அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவனுக்கு வந்து 26 ஆகிடும், இன்னும் 4 வருஷம் போனால் 30 ஆகிடும். அதனால் வந்து அவங்க வந்து எப்படி பேசுகிறாங்கன்னா, எனக்கும் வயசாகுது போல, அதனால தான் இந்த ஸ்டோரி என்னால் கனெக்ட் பண்ணிக்க முடியுது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு பேசிட்டு அப்படியே கீழே வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சிடுறாங்களா. பிரேக்ஃபாஸ்ட்லாம் சமைச்சு சாப்பிட்றாங்க. அவனுக்கு 2 பேரும் ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி என்ன சொல்கிறான்னா, நீ அந்த பேப்பரை வந்து ஒரு வாட்டி பிரித்து படி அப்படின்ற மாதிரி அவன் கிளம்பிட்டான். ஏன்னா அவன் வந்து வேலைலாம் முடிஞ்சிருச்சு, அவன் கதையெல்லாம் படிச்சுட்டான், ஃப்ரெண்டு கூட நிறைய பேசினான், எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. இப்போ அவன் ஒர்க்குக்கு போகணும். இப்போ ஒரு 11:30 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவன் ஒர்க்குக்கு போகணும் இல்லையா, அதனால அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லுவான், இங்கே பாரு, உனக்கு பிடிக்கிறதுலாம் 2வது பட்சம், என்ன இருந்தாலும் அவங்க உன்னோட ஃபேமிலி. சம்டைம்ஸ் எல்லாமே எல்லா டைமும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கணும்னு ஒன்றுமே கிடையாது. சம்டைம்ஸ் நம்மளுக்கு பிடிக்காத மாதிரி தான் நம்ம ஃபேமிலி அமையும், அதை ஒன்றுமே பண்ண முடியாது, அதில் நம்ம சாய்ஸும் கிடையாது. அதனால் நீ இதை ஒரு வாட்டி பிரித்து படி, சத்தியமாக அவங்க ஹெல்ப்பு கேட்டு அவங்க கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. ஏன்னா நீ சொன்னதை வச்சு நீ இவ்வளோ பிடிவாதமாக இருக்கன்னா கண்டிப்பாக உங்கள் கிராண்ட்மாவும் உன்னோட அதிகமாக பிடிவாதக்காரங்களாக தான் இருப்பாங்க. அதனால் நீ ஒரு வாட்டி பிரித்து படியே, என்னதான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக உன்னை கன்வின்ஸ் பண்ணவோ, உன்னை எமோஷனலாக பிளாக்மெயில் பண்ணவோ உங்களுக்கு பிடிக்காது, அவங்களுக்கு அது தேவையும் கிடையாது. ஏன்னா இத்தனை வருஷமாக அவங்க நீ இல்லாமல் தான் இருந்திருக்காங்க. அதனால் என்னமோ எனக்கு இது நீ பிரித்து படித்தா நல்லாயிருக்குன்னு தோணுது அப்படின்ற மாதிரி அவன் ஃப்ரெண்ட் கொஞ்சம் சீரியஸாக சொன்னான்னா. ஏன்னா என்னமோ தெரியல, அது பிரித்து படிக்கணும் அப்படின்ற மாதிரி அவன் ஃப்ரெண்டோட மைண்டில் வந்து ஒரு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஆதிக்கிட்ட சொன்னேன். ஆதி வந்து இது வரைக்கும் கொஞ்சம் வந்து நார்மலாக தான் இருந்தான். இப்போ வந்து இவன் சொன்ன பாயிண்ட்லாம் யோசித்து பார்க்கும்போது கரெக்டு. நம்மள வந்து அவங்க கூட வந்து 12 வருஷம் இருந்திருக்கும், நம்மளுக்கு வந்து ஒரு தேவைன்னும் போது நம்ம போய் நின்ன மாதிரி அவங்க ஒன்றும் நம்மளை டிபெண்ட் பண்ணி இல்லை, அதனால நம்மக்கிட்ட கண்டிப்பாக ஹெல்ப் கேட்க மாட்டாங்க. அப்புறம் எதுக்கு தான் அவங்க இந்த லெட்டரை போட்டிருப்பாங்க அப்படின்ற மாதிரி இவனுக்கும் தோணுது. ஆனால் ஃப்ரெண்டு முன்னாடி எதுவும் காட்டுக்கல. சரி போடா நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இவன் பாட்டுன்னு அனுப்பிச்சிட்டு இவன் வந்து ஆதி வந்து வீடு, ஏன்னா அவன் மட்டும்தான் அங்கே ஸ்டே பண்ணியிருக்கான். வீட்டை க்ளீன் பண்ணுறது, பாத்திரம் கழுவுறது, அந்த மாதிரி அவனோட ஹோம் வேலைலாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 o'clock ஆகிடுது.
11லேருந்து 3 ஆகிடுது. அவனோட பர்சனல் வேலையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு போயிட்டு அந்த ரூம் இருக்கு இல்லையா, அந்த பெட்ரூம், அது பெட்ரூம் சொல்கிறதா இல்லை ஆஃபீஸ் ரூம் சொல்கிறதா என்ன ரூம் சொல்கிறதுன்னு தெரியல. அங்கே போய் உட்காந்துட்டு அவன் வேலை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுறான். என்னென்னா அவன் நிறைய புக்ஸ் படிப்பான், நிறைய கதை கேட்பான். அவனுக்கு புக்ஸ் தான் அவனோட உலகம். புக்ஸ் தாண்டி அவன் பெருசாக எதையும் யோசிக்க மாட்டான். புக்ஸு தாண்டி அவன் யோசிக்கிற எந்த விஷயமும் அவனோட லைஃப்பில் கிடையாது. கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை, அம்மா இல்லை, ஃபேமிலி இல்லை, ஃப்ரெண்ட்ஸ்னால் ஒரே ஒரு பர்சன் தான் அவனோட லைஃப்பில் ஃப்ரெண்ட். அந்த ஃப்ரெண்டுமே வேலை சம்மந்தப்பட்டது இல்லை, இப்போ வேலை சம்மந்தப்பட்டமாக தான் அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. எந்த ஒரு பிடிப்புமே இல்லாத ஒரு மனுஷன்தான் அது. அந்த பர்சன் அவனை சுற்றி இருக்கிறது கதை, கவிதை, எப்படி சொல்கிறது, அதில் இருக்க கேரக்டர்ஸ், இதுதான் அவனோட உலகம். அப்படியே அந்த புக்ஸ் எல்லாம் நிறைய புக்ஸ் படிப்பான். நிறைய லாங்குவேஜ் புக்ஸ் இருக்குது, ஒரு 7 or 8 லாங்குவேஜ் புக்ஸ் இருக்குது. எல்லா லாங்குவேஜ் புக்ஸும் படிப்பான். எல்லா லாங்குவேஜ் கதைகளும், இந்த சிறுகதையெல்லாம் எழுதி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லா சிறுகதைகளையுமே படிக்கிற ஒரு பர்சன் தான் அந்த பர்சன். அவனுக்கு அந்த புக்ஸு கூட இருக்கும்போது போரே அடிக்காது. அந்த புக்ஸ் கூட அவன் தன்னை கனெக்ட் பண்ணிப்பான். அதில் வர மெயின் கேரக்டர், வில்லன் கேரக்டர், எல்லா கேரக்டர்ஸோடையும் தான் அந்த இடத்துல இருந்தால் எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்போம், நம்ம அது பண்ணுறது சரிதானா அப்படின்ற மாதிரி இந்த கேரக்டர்ஸ் கூட வாழ ஆரம்பிச்சிருவான். அப்படிப்பட்ட ஒரு பர்சன் தான் ஆதி. அவனுக்குன்னு ஒரு உலகம். அதில் அவனோட உலகத்தில் அவன் ரொம்ப ஜாலியாக இருக்கான். இப்படியே போயிட்டுருக்கும்போது காலிங் பெல் அடிக்குது. ஒரு 6:30 இருக்கும் இப்போ, ஓகேவா? 6:30க்கு காலிங் பெல் அடிக்குது. இவன் போயிட்டு கேஷுவலாக கீழே போயிட்டு கதை திறந்து பார்த்தா அங்கே நிவி நிற்கிறான். என்ன இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டு அப்படின்ற மாதிரி ரொம்ப கேஷுவலாக கூப்பிட்டு டீ ஆர் காஃபி அப்படின்ற மாதிரி ஏதோ அவங்க டீ ஆர் காஃபி ஏதோ அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை போட்டு அவங்க குடிச்சிட்டு அப்படியே சோஃபாவில் உட்காந்துட்டு இன்றைக்கி என்ன பண்ண அப்படின்ற மாதிரி நிவின் கேட்குறான். நான் இதுதான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி. அவன் காலையிலேருந்து என்னென்னலாம் பண்ணானோ அதெல்லாம் சொல்கிறான். அப்புறமா கரெக்டாக அந்த டீ பாய் இருக்கு இல்லையா, அங்கே அந்த லெட்டர் இருக்குது. என்ன லெட்டர் அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஒன்றும் இல்லை, கிராணி அனுப்பிச்சாங்க அப்படின்னோடனே பிரித்து படிக்க வேண்டியதானே, எப்போ வந்துச்சு அப்படின்னோடனே என் ஃப்ரெண்டு கொண்டு வந்தால் காலையில் வந்துச்சு அப்படின்னோடனே, வீட்டு அட்ரஸில் அவங்க கிராணிக்கு தெரியுமா? இல்லை என் வீட்டு அட்ரஸ்லாம் அவங்களுக்கு தெரியாது, ஏன்னா இது வரைக்கும் 4 வீடு மாறி இருக்கேன், அவங்களுக்கு எப்படி தெரியும்? அது ஃப்ரெண்டோட அப்பா வீட்டுக்கு தான் அனுப்பிச்சிருவாங்க. ஏன்னா நான் சின்ன வயசில் அவங்க கூட தானே இருந்தேன், அதனால் அங்கே தானே போவாங்க, அவங்க என்கிட்ட கொடுத்துருவாங்கன்னு தெரியும், அதனால தான். சரி, பிரித்து படித்தா என்ன இருக்குது? நான் பிரித்து படிக்கணுமான்னு யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்றவங்க. சும்மா பிரித்து படி, என்ன தான் போட்டிருக்காங்கன்னு பார்ப்போமே, இவ்வளோ வருஷம் கழிச்சு அனுப்பிச்சிருக்காங்கன்னா ஏதாச்சும் முக்கியமான விஷயமா கூட இருக்கணும் இல்லையா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, அப்படியா அப்படின்ற மாதிரி அவன் ஃப்ரெண்டுக்கிட்டே அவ்வளோ நேரம் பேசினான் இல்லையா, வாக்குவாதம் பண்ணான் இல்லையா, நான் இதுக்கு பிரித்து பார்க்கணும் அப்படி இப்படின்னு பேசினான் இல்லையா. இவன் சொன்னோன்னே அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு பிரித்து படிக்கான். என்னென்னா ஒரு சிங்கிள் பேப்பரில் என்ன சிங்கிள் பேப்பரில் ஒரு A4 ஷீட் பேப்பர்னு வச்சுக்கோங்க, அதில் தான் லெட்டர் வந்திருக்கு. என்ன வந்திருக்குன்னா, மை டியர் அப்படின்னு போட்டுட்டு ஆதியோட பேர் போட்டுட்டு அதில் என்ன எழுதியிருக்காங்கன்னா, எனக்கு தெரியும் நீ என் மேலே கோபமாக இருப்பான்னு எனக்கு தெரியும், இவ்வளோ வருஷமாக நான் உன்னை காண்டாக்ட் பண்ணல அப்படி இப்படின்னு நிறைய எழுதியிருக்காங்க. அவன் படிச்சுட்டு டென்ஷன் ஆகிறான். என்னடா இது அப்படின்ற மாதிரி அவன் படிச்சுட்டு கொஞ்சம் டென்ஷன் ஆகும்போது, நான் இப்போல்லாம் பேசுவேன்னு எதிர்பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு லைன் வருது. அப்புறம் தான் அவன் ஃபேஸில் கொஞ்சம் சீரியஸ்னஸ் வருது. இப்படிலாம் பேசுவேன்னு எதிர்பார்க்குறியா? இப்போல்லாம் ஒன்றுமே பேசுறதுக்கு நம்மளுக்குள்ளே எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது, நீ வேணால் என் கிராண்ட் சனாக இருக்கலாம் அதுக்காக அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் மார்க்கும் வருது. நீ என்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டேன் இல்லையா உன்னோட 12 வயசில் அப்படின்ற மாதிரி அதில் ஒரு லைன் வருது. ஆமான்ற மாதிரி அப்படியே மனசுக்குள்ளே நினச்சிட்டு திரும்பி அதுக்கு அடுத்த லைனில் என்ன இருக்குதுன்னு பார்க்குறான். பார்த்தா உனக்கு அந்த ஹெல்ப்பை நான் இப்போ பண்ணலான்னு நினைக்கிறேன் அப்படின்றோடனே இவனுக்கு ஷாக்கு. இவன் ஏன்னா 12 வயசில் கேட்டான், இப்போ 26 ஆகுது. இவ்வளோ வருஷம் கழிச்சு எதுக்கு அந்த ஹெல்ப்பை இப்போ பண்ணணும்? ஏன்னா இவன் என்ன ஹெல்ப்பு கேட்டான்னு நம்மளுக்கு தெரியாது, ஆனால் இவ்வளோ நாள் கழிச்சு எதுக்கு பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவன் மனசுக்குள்ள ஒரு கொஷின் மார்க் வருது. அவன் அப்படியே அதை பார்த்துட்டு அது கீழே இந்த அட்ரஸுக்கு உனக்கு ஹெல்ப் வேணும்னா இந்த அட்ரஸ்க்கு வா, இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி 2 டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், அந்த லெட்டரில் இவ்வளோதான் இருக்குது விஷயம். அவன் அப்படியே பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு அப்படியே அந்த லெட்டரே பார்த்துட்ருக்கானா,
என்னாச்சு அப்படின்ற மாதிரி வந்து இவன் கேட்குறான்னா, ஒன்றும் இல்லை, ஒரு ஹெல்ப்பு கேட்டிருந்தேன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, அதை அவங்க பண்ணுறாங்களாம் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, ஓ சூப்பர்ரா, ஒரு வழியாக அவங்க பாட்டி ஒத்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, அவங்க என்னோடய கிராணி கிடையாது அப்படின்ற மாதிரி, என் பாட்டி இல்லை அவங்க அப்படின்ற மாதிரி சொன்னான்னா, ஓகே ஓகே, ஃபேமிலியில் ப்ராப்ளம் இருக்கும் தான், எல்லா ஃபேமிலியும் ஒரே மாதிரி இருக்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது, எல்லோரும் நம்மளை பிடிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை, நம்மளுக்கும் எல்லோரையும் பிடிக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை ஃபேமிலியாக இருந்தாலும் அப்படின்ற மாதிரி சொன்னேன்னா, இவனுக்கு கரெக்டாக தான் அப்படின்ற மாதிரி தோணுது. இருந்தாலும் வெளியே வந்து அவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்க மாட்டேன்றான். ஓகே, இப்போ நீ அந்த ஹெல்ப் கேட்கறதுக்காக உங்கள் பாட்டியை பார்க்க போறியா அப்படின்னு தெரியல, பார்க்க போகணுமான்ற ஒரு மைண்ட் செட் இருக்குது. ஆக்சுவலி எங்கள் வீட்டு சைட்லலாம் டிசிஷன் வந்து மேல்ஸ் எடுப்பாங்க, உங்கள் வீட்டு சைடில் ஏன் ஃபீமேல் எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இவனுக்கு ஒரு குழப்பம் வருது, ஒரு கேள்வி வருது. அதுக்கு வந்து சொல்கிறோம், நாங்கள் வந்து தாய் சமூகத்தை சேர்ந்தவங்க, எங்களோட பேஸ் வந்து ஃபீமேலை சார்ந்திருக்கோம், ஃபீமேலை சார்ந்துன்னா எங்கள் லீடர்ஸ் வந்து ஃபீமேல்ஸாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஓ சூப்பர்ப்பா அப்படின்ற மாதிரி. ஏன்னா இவனுக்கு இது புதுசான ஒரு விஷயமா இருக்குது. நம்ம இனிஷியலாக நம்ம அப்பாவை சார்ந்து தானே இருக்குது, ஆனால் தாய் சமூகத்தை சார்ந்தவங்களுக்கு வந்து அவங்க அம்மாவை சார்ந்த இனிஷியலு, சொத்து, இந்த மாதிரி விஷயம்லாம் அவங்க அம்மா வழி சார்ந்தது தான் வரும். அதான் தாய் வழி சமூகம். ஓ அப்போ உங்களில் வந்து லேடிஸ் தான் வந்து பாஸ் இல்லையா? அப்படி தான். ஆனால் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணவர் ஒரு மேல். என்னடா சொல்கிற? ஆமாம், இது எப்படின்னா எங்கள் செவன்த் ஆர் 8 ஒரு 7 ஜெனரேஷனுக்கு முன்னாடி இருந்தது இது ஸ்டார்ட் பண்ணார். அவரோட பேர் எனக்கு சரியாக தெரியல. அவர் வந்து எப்படின்னா இந்த தாய் வழி சமூகத்தை எப்படி க்ரியேட் பண்ணார்னா, அவர் வந்து ஒரு இந்த சமூகத்தோட ஃபீமேல் இருக்காங்க இல்லையா, அவங்களோட பிரதர். இப்போ வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. இது எப்படி நான் உனக்கு சொல்லி புரிய வைக்கிறேன்னா, இப்போ என் தாத்தா இருக்காருன்னு வச்சுக்கேன், எங்கள் அம்மா தான் இந்த ஃபீமேலோட ஜெனரேஷனோட லீடர்னு வச்சுக்கியா. அவங்க வந்து இல்லை எனக்கு இது பார்த்துக்க முடியாது அப்படின்றதுனால போயிட்டாங்க. அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ணி என்னோடய அங்கிள், ஆனால் ஃபீமேல் பர்ஸ்பெக்டிவில் தான் எப்படி சொல்லுன்னா என்னோடய கிராணி வந்து பார்த்துப்பாங்க. அவங்க கீழே வந்து இந்த டிசிஷன் மேக்கிங் வந்து எங்கள் கிராணி எடுப்பாங்க. அவங்கள டிசிஷன் மேக்கிங்கை நான் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போவேன். ஆனால் வந்து இப்போ எப்படின்னா, இது உங்களுக்கு புரியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை வந்து நான் எப்படி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. இது வந்து தாய் வழி சமூகன்றது வந்து ஒரு ஃபீமேலை சார்ந்த ஒரு சமூகம். இதில் வந்து பாஸ் வந்து எப்போவுமே ஃபீமேல்ஸ் தான் இருப்பாங்க. சப்போஸ் ஃபீமேல்ஸ் யாரும் இல்லை, பாஸாக இருக்க ஃபீமேல்ஸ் யாரும் இல்லைன்னா அந்த வீட்டை சார்ந்த ஒரு பையன் அவன் வந்து அதில் இருப்பான். அடுத்த ஜெனரேஷன் ஃபீமேல் பாஸ் ஃபீமேல் வந்து அந்த இடத்துல உட்கார்ற வரைக்கும் இப்போ வந்து இப்போ உங்களுக்கு புரியும். என்னென்னா இந்த ராஜாவும் இல்லை, இளவரசர் வந்து சின்ன பையன் அப்படின்னா ராஜமாதா வந்து அந்த இடத்த வந்து ரீப்ளேஸ் பண்ணி உட்காந்துருப்பாங்க இல்லையா, அதே கான்செப்ட் தான் இங்கேயும். இப்போ பெரிய லேடிஸ் யாரும் இல்லை, அடுத்தது வந்து அந்த வயசு வர வரைக்கும் எல்லாம் குழந்தைங்களா இருக்காங்க, சின்ன பிள்ளையாக இருக்காங்கன்னா அது ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இந்த வீட்டு லேடிஸ் வீட்டில் இருக்க ஒரு பையன் வந்து அந்த இடத்துல ரீப்ளேஸ்மெண்ட்டாக உட்காருவான். அந்த அடுத்த ஜென்ரேஷன் லேடிஸ் வர வரைக்கும் வந்ததுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து அது ஃபுல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி கொடுத்துட்டு அவங்களுக்கு அந்த பொசிஷனை கொடுத்துட்டு இவங்க வந்து இவங்களோட இவங்களோட வழியை பார்த்துட்ருப்பாங்க. அதுதான் ஒரு பண்ணிட்டு இருந்தது அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான்னா, ஓஹோ இப்படி இல்லாமல் கூட இருப்பாங்க ஆளுங்க அப்படின்ற மாதிரி நீங்களும் கேட்டுட்டு அவனுக்கு 2 பேர் பேசிகிட்டே இருக்காங்களா. பேசி முடிச்சுட்டு சரி நீ எப்போ போகலான் இருக்க அப்படின்னு போகணும், எப்போ போகிறதுன்னு எனக்கு தெரியல, எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது, என்ன பண்ணுறதுனும் எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி இவனுக்கு கொஞ்சம் குழப்பமாக இவனுங்க பேசிகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் குழப்பமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவன் சொன்னானா. சரி விடு, எல்லா ஃபேமிலியும் ப்ராப்ளம் இருக்க தான் செய்யும். எவ்வளோ குட் ஃபேமிலி அப்படி ரொம்ப பாசமாக இருக்காங்க அப்படின்னாலும் நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயம் செய்யும் போது இல்லை வேண்டான்னு ரிஸ்ட்ரிக்ஷன் பண்ண தான் செய்வாங்க. அதனாலலாம் ஒன்றும் பண்ண முடியாது, ஓகேவா?
அப்படின்ற மாதிரி அவங்க பேசிகிட்டே இருக்காங்க. நம்ம அப்படியே இந்த இடத்துல நம்ம கட் பண்ணிக்கலாம்.